டை அடிக்க டைம் இல்லாதவங்க இந்த ஹேர் டே ஆயிலை ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே காணா போயிடுங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சின்ன வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். அதே 60, 70, 80 வயசு பெரியவங்க கூட இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாத்திரலாம். வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ண போறோம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயிலை கண்டிப்பா இரும்பு கடாயில பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாறும். முடி நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஹென்னா பவுடர் ஆன்லைன்ல நான் வாங்கினேன். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கூட பக்கத்துல ஏதாவது நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஹென்னா பவுடர் நம்மளுடைய முடிய நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் growth நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர், அதாவது பிரிங்ராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் 100 ml ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு உண்டான அளவுல நான் பொருட்களை எடுத்துக்கிறேன். இதை நீங்க பல்கா சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப 100 mlக்கு எவ்வளவு குவான்டிட்டி நம்ம இந்த பவுடர்கள் எடுக்கிறோமோ அதை அப்படியே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரேஷியோ கரெக்டா போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அவுரிப்பொடி. அவுரிப்பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அவுரிப்பொடியை சேர்க்கறதுனால இச்சிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம கரெக்டான பதத்துல ஹேர் டே ஆயிலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளமே வராதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு மருதாணி பொடி சேர்க்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கா இந்த அவுரி பொடியை எடுத்துக்கோங்க. அவுரி நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். அப்படி கருமையாற முடிகள் நல்லா அப்படியே ரொம்ப நாளைக்கு கருமையாவே இருக்குங்க. இதை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது, இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா கிடைக்கும். 3 மாசத்துல உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இப்போ அடுத்து என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல நம்ம சேர்க்கக்கூடியது ஆலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா ஆலோவேரா கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் கிடைச்சாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச செம்பருத்தி பூ 4 நான் சேர்த்துக்கிறேன். இல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடர் கிடைச்சாலும் நீங்க 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சமா ஜட்டா மான்சி அப்படின்ற ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ஈரப்பதம் போற வரைக்கும் லைட்டா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயில் சேர்த்த உடனே உங்களுக்கு நிறைய நுரை வராது. ரொம்ப நேரம் காய்ச்சணுன்ற அவசியம் இருக்காது. ஈரத்தோட அப்படியே நீங்க ஆயில சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நுரை ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நான் சிம்ல வச்சே நான் இதை வறுத்துக்கிறேன். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும், உங்களுக்கு ஈரம் எல்லாம் போயிடும். ஓகேவா? இதுல நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. இதை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு 60, 70 வயசு ஆனா கூட இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுடைய நரைமுடிகளை நல்லா கருமையாவே வச்சுக்கலாம். நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா 3 மாசத்துல ரிசல்ட் தெரியுங்க. அது எந்த டைம் டியூரேஷன்ல
பயன்படுத்தணும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே நான் சொல்றேன். பாருங்க, கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருச்சு, நல்லா வந்து ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 100 ml தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா நம்மளுக்கு திக்காவே இந்த ஹேர் டை ஆயில் கிடைக்கும். பாருங்க, லைட்டா நுரை வரும், இந்த நுரை வந்து அடங்கணும். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதை வந்து கரெக்டான பதத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கரெக்டா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லி இருக்கிற ஃப்ரீக்வன்சில நீங்க வந்து ஹேர் டே அதே மாதிரி இந்த ஹேர் டே ஆயில கரெக்டான நேரத்துல கரெக்டா அதே மாதிரி இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆவது பயன்படுத்தணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். பாருங்க, நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிக்குது. நான் வந்து ஃப்ளேமை வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். சிம்லயே வச்சுக்கிட்டு செய்யுங்க. சீக்கிரமே வந்து ஆயில் வந்து முறிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பதம் வந்து கரெக்டா வராது. அதனால ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்காது. நம்ம நரைமுடிகள் எல்லாம் கருகருன்னு மாறணும் அப்படின்னா ஹேர் டை ஆயில கரெக்டான பதத்துல காய்ச்சி எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் நேச்சுரல் பொருட்கள்ன்றதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்டும் வராது. இதுல அவுரிப்பொடி சேர்த்திருக்கிறதுனால இச்சிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க கரெக்டா பதமா காய்ச்சி எடுக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு விதமான சைடு எஃபெக்டும் வரவே வராதுங்க. சூப்பரான கன்சிஸ்டன்சில இப்ப நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, பாருங்க எவ்வளோ திக்கா உங்களுக்கு ஹேர் டை ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு ஹேர் டை ஆயிலை காய்ச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, நுரைய எல்லாமே அடங்கிருச்சு, லைட்டா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை அப்படியே நம்ம வந்து ஆற வச்சிடணும். 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும். இந்த இரும்பு கடாயில இருக்கும்போது இந்த இரும்பும் சேர்ந்து, இந்த கடாயில இருக்கிற இரும்பும் சேர்ந்து இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த ஹேர் டை ஆயில் வந்து 100% நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயில இருக்கட்டும். இப்படி இரும்பு கடாயில வச்சிருக்கும் போது இந்த கடாயில இருக்கிற அயனும் சேர்ந்து ஹேர் டை ஆயில் வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆகுங்க. 100% ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதை நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 hours கழிச்சு நம்ம எப்படி கலர் மாறுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்க 2 hours ஆயிடுச்சு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ கருகருகரு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, வடிகட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நல்லா ஹேரில் இந்த மாதிரி ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வாரத்தில் 2 தடவை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இளநரை இருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரைமுடி வந்து மறைஞ்சிரும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நரைமுடியே வரவே வராதுங்க. ஆனால் இதை ஒரு 3 மாதமாவது தொடர்ந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வாங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 2 தடவை அப்ளை பண்ணும் பொழுதே உங்களுடைய நரைமுடிகள் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.